அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதாவது அடுத்ததாக உயர்த்தப்பட உள்ள அகவிலைப்படி தற்போது எவ்வளவு அப்படிங்கிறத உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்திற்கான ஏஐசிபிஎன் குறியீடு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு ஒருக்காக, அதாவது ஏஐசிபிஎன் தரக்குறியீடு பிரகாரம் அகவிலைப்படி திருத்தப்படுகிறது. ஜனவரி 2024 முதல் ஜூன் 2024 மாதங்களுக்கான இந்த ஏஐசிபிஐ குறியீடு எண்களின் அடிப்படையில் ஜூலை 2024ற்கான டிஏ கணக்கிடப்படும். ஸோ இதுவரை மே மாதம் வரைக்கும் தான் இந்த ஏஐசிபி எண் வெளியிட்டிருந்தாங்க. தற்போது இது ஜூன் மாதத்திற்கும் வெளியிட்டிருக்காங்க. 6 மாதத்தை கணக்கு வச்சு தான் இந்த அகவிலைப்படி கணக்கிடப்படும். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் ஜனவரி மாதத்திற்கான ஏஐசிபிஎன் 138.9, அகவிலைப்படி 50.84. பிப்ரவரி மாதத்திற்கு 139.2, அகவிலைப்படி 51.44 உயர்ந்துச்சு. மார்ச் மாதத்திற்கு 138.9, அகவிலைப்படி 51.95 உயர்ந்துச்சு. ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா 139.4 இருந்தது ஏஐசிபிஎன் குறியீடு. அதன் மூலமாக அகவிலைப்படி 52.43. மே மாதம் 139.9, டிஏ 52.91. தற்போது ஜூன் மாதத்திற்கான இந்த ஏஐசிபிஎன் குறியீடு வெளியிட்டிருக்காங்க. இது 141.4 உயர்ந்திருக்கு. ஆனாலும் டிஏ 53.36% தான் இருக்குது. ஸோ 53.5க்கு மேலே இருந்ததுன்னா அதை 54 கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இது 53.36 இருக்கிறதுனால 53, அதாவது அகவிலைப்படி 3% தான் உயரும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50% அகவிலைப்படி இருக்குது. தற்போது 3% உயர்ந்துச்சுன்னா 53% அகவிலைப்படி இருக்கும். ஸோ இது ஊழியர்களுக்கு கொஞ்சம் சிறு ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த அகவிலைப்படி உயர்வுனால ஊதியம் பல்வேறு மாற்றங்களில் ஏற்படும். அதற்கு மட்டும் இல்லாமல் 6 மாதங்களுக்கான அந்த அரியர் தொகையும் வழங்கப்படும். ஸோ இதை கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு மாதத்திற்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். சம்பள உயர்வு லெவல் 1 ஊழியருக்கு எவ்வளவு இருக்கும், லெவல் 14 ஊழியருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஹால் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். ஜனவரி மாதத்திற்கான ஏஐசிபிஎன் 138.9, அகவிலைப்படி 50.84. பிப்ரவரி மாதத்திற்கு 139.2,